Illustration number 27, which is the last illustration in partnership, admission of a partnership chapter. Veena and Pearl are partners in the firm sharing profits and losses in the ratio of 2:1, old ratio கொடுத்திருக்கிறாங்க. Their balance sheet given below, building 60, machinery 30, debtors 20, stock 10, cash and bank. Cash at bank 30, total 1,50,000. Liability side, Veena 60, Pearl 40,000 rupees, GR 30, workman compensation fund 10, sundry creditors 10, so total 1,50,000 rupees we have. Derry is admitted, new partner. So Derry அப்படிங்கிறவங்க new partner admitted on 1/4/2018 subject to the following conditions. என்னென்ன conditions இருக்குன்னா, the new profit sharing ratio among Veena, Pearl and Derry 5:3:2 அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. Derry has to bring capital கொண்டு வராங்க. Stock to be depreciated by 20%, so stockல adjustment இருக்கு. அதே சமயத்தில் anticipated claim on workman compensation fund, workman compensation fundல ஒரு adjustment இருக்கு. Unrecorded investment rupees 11,000, ஒரு investment வித்துட்டாங்க, அது ஒரு 11,000 rupees. The goodwill of the firm, unrecorded investment, goodwill of the firm on the 30, and Derry brings cash for his share of goodwill. Derry brought cash for his share of goodwill. The existing partners withdraw the entire amount brought by Derry towards goodwill. Goodwillக்காக Derry கொண்டு வந்த எல்லா பணத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. So now I open the three ledgers, revaluation account, capital account, balance sheet. Capital account வந்து மூணு பார்ட்னர்ஸ் இருக்காங்க, so மூணு காலம் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். So I open the three columns here. Okay, so I open the three columns. Veena and Pearl, Veena, Pearl and Derry. So these are the three partners, Veena, Pearl and Derry are the three partners. அவங்களுடைய old ratio clear-ஆ கொடுத்திருக்கிறாங்க, which is 2:1. New ratio also given here, and which is 5:3:2 அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறாங்க. So we have now opened the ledgers. Posting நடக்க போது பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற அசெட் சைடில் உள்ளதை நான் எழுதிட்டு வரேன். ஸோ பில்டிங் அசெட் சைடில் போயிடுது. 60,000 rupees, there is no any changes, so data எழுதியாச்சு. And machinery, of course there is no any changes, I will record it here directly, 30,000 rupees. And then debtors, of course there is no changes, so data நான் அவுட்டர் காலத்தில் எழுதிட்டேன். ஸ்டாக்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, டாட் வச்சிருக்கிறேன். ஸோ ஸ்டாக் 10,000 rupees. ஓகே, இன்னர் காலம் ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். பேங்க் கட்டாயமாக அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்மிஷன் ரிட்டையர்மெண்ட்லாம் வரும்போது பணம் கொடுப்பாங்க, வாங்குவாங்க, அதனால் அதில் எப்போதுமே இருக்கும், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஆல்வேஸ் கிவ் அ blank ஸ்பேஸ் ஃபார் தட், ஃபார் சப்சிக்வெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹியர். இல்லைனா அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணிக்கலாம், தேவைப்பட்ட அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அசெட் சைடு ஓவர் லைபிலிட்டி சைடில் போகும்போது கேபிட்டல் அக்கௌண்ட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். வீணாவுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 60, Pearlக்கு 40,000 rupees இருக்குது. 60 and 40,000 rupees we have recorded here. And then GR should be distributed to the old partners in the old ratio, 2:1 ratio நம்ம இதை distribute பண்ணோம். 20,000 rupees for Veena and 10,000 for Pearl. That's how we distributed here. And then workmen compensation fund, இது ஒரு ரிசர்வ், ஓல்ட் பார்ட்னர்ஸ் பிரித்து கொடுக்கணும். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு போட்டிருக்கிறேன், அட்ஜஸ்ட்மெண்ட்டை படிச்சிருவோம் இப்பயே. கிளைம் ஆன் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் 1,000 சொல்லியிருக்கிறாங்க. ஒர்க்கர்ஸுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறது அந்த ரிசர்வ். கீழே படித்தோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதனால் அவங்க கிளைம் கேட்டிருக்கிறாங்க, அது ஒரு 1,000 கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எடுத்து வச்சு அந்த 10,000 rupees தான் அவருக்கு நம்ம 1,000 கொடுத்துட்டோம்னா அது போக பேலன்ஸ் 9,000 தான் இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்ட் 1,000, ஒரிஜினலி 10,000 rupees, அதில் 1,000 rupees வேணும் அப்படின்னு சொன்னாக்க 1,000 வச்சுங்க, மிச்சம் இருக்க 9,000 தான் ஓல்ட் பார்ட்னர்ஸ்க்கு ஓல்ட் ரேஷியோவில் பிரித்து கொடுக்க போகிறோம். ஸோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வில் 9,000 rupees இவங்க ரெண்டு பேருக்குமே 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிச்சோம்னா 6,000 and 3,000 rupees. This is how we can distribute here. I hope so you can understand this adjustment. Specific reserve, இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் ரிசர்வாக வச்சிருந்தால் அந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்கு ஏதாவது ரீசன் ஆர் எனி கிளைம் அரைசஸ்னா அந்த அமௌண்ட் ஒதுக்கி வச்சுட்டு மிச்சத்தை மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்போ 10,000 ரூபாயில் ஒரு 1,000 எடுத்து வச்சுருங்க, மிச்சம் 9,000 ரிலீஸ் பண்ணிக்கங்க, யூஸ் பண்ணிக்கலாம். And sundry creditors, of course, no adjustments here, so I may directly write here creditors, which is 10,000 rupees. So I have just posted everything. Right. Now Derry joins new P&L ratio வந்து 5:3:2. அதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். Derry brings capital rupees 30,000 rupees. So இங்கே வரும்போது Derry's capital, so bank. Okay.
டெரி கொண்டு வரது 30, ஆட்டோமேட்டிக்காக டபுள் என்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ளது ரெக்கார்ட் பண்ணும்போது டபுள் என்ட்ரி இன்னொரு இடம் இங்கே வந்துருச்சு டெரி 30,000 rupees. I have just posted here. And then, and dairy brings capital, okay. Stock depreciated by 20%, சொல்லியிருக்கிறாங்க, less decrease by 20%, 2,000, இனிமேல் இதோட வேல்யூ 8,000 rupees தான். இது நமக்கு லாஸ் வந்து என்ன சேல போகிறோம், டெபிட் சேல போகிறோம் to stock value decrease ஆகிறதுனால, right. So 2,000 rupees have been debited here. And unrecorded investment, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணாமலே விட்டுட்டோம். Now I am going to record that. So investment asset sale கொண்டு வரேன், அதோட வேல்யூ 11,000 rupees. எழுதாத ஒரு அசெட்டை நம்ம கொண்டு வந்தோம்னா நமக்கு கெயின் இந்த சேலை போட்டேன். ஸோ unrecorded asset which is nothing but investment, the value being 11,000 I have recorded here. I hope so you now understand this one. And goodwill of the firm is 30,000. Goodwill of the firm is 30. Derry brings cash for his share of goodwill and existing partner withdrew the entire amount சொல்லிட்டாங்க. அப்போ goodwill பற்றினா ஒர்க்கிங் நோட் நம்ம போட வேண்டியது இருக்கு. ஓகே, எப்போ ஓல்ட் ரேஷியோ நியூ ரேஷியோ கொடுத்துட்டானோ அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், we have to open the sacrificing ratio போட்டு ஆகணும். ஸோ sacrificing ratio முதல் போடுறேன். ஸோ sacrificing ratio calculate பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, ஓல்ட் ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. அதில் வீணாவுக்கு வந்து ஓல்ட் ரேஷியோ வந்து 2/3, நியூ ரேஷியோ வந்து 5/10. ஸோ மைனஸ் 5/10 இஸ் தி நியூ ரேஷியோ. அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது, 2/3 minus 5/10, 30, 20 minus 15, 5/30 is Veena share. அதே மாதிரி Pearl எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ ரேஷியோ வந்து ஓல்ட் ரேஷியோ வந்து 1/3, நியூ ரேஷியோ வந்து 3/10, ஸோ மைனஸ் 3/10. ஸோ அப்படின்னா பேலன்ஸ் இது டினாமினேட்டரில் வந்து எல்சிஎம் எடுக்கிறேன், 10 minus 9, right. So 1/30 will be the final answer. 1/6, 1/5, okay, 1/5, 2/10, okay. So அப்படின்னா ஆன்சர் எவ்வளோ வருது, 5/30, 1/30, which is nothing but 5:1. This is equivalent to sacrificing ratio. I hope you could understand the sacrificing ratio. இப்போ எவ்வளோ குட்வில் வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, குட்வில் ஆஃப் த ஃபேர்ம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபேர்மோட குட்வில் நமக்கு தேவையில்லை, இவர் எவ்வளோ பணம் கொடுத்தா போதும், இவர் கொண்டு வர வேண்டிய பணம் எவ்வளோன்னா இவர் கொடுக்கக்கூடிய அந்த ஷேர் மட்டும்தான். அப்படின்னா குட்வில் நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன், ஐ டோன்ட் ஹேவ் த ஸ்பேஸ். ஸோ குட்வில் ஷேர் ஆர் டெரிஸ் குட்வில் மட்டும், டெரிஸ் குட்வில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, ஓவரால் குட்வில் 30,000ல் இவருடைய ஷேர் 2/10, அதர்வைஸ் 1/5. ஸோ 1/5னா நமக்கு 6,000 வருது. ஸோ அப்போ டெரி கேஷ் கொண்டு வராங்க, அது யாருடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும், இந்த பார்ட்னர்ஸுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். am I right here? பேங்க் அக்கௌண்ட் டெபிட், பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட் டெபிட். 2 எவ்வளோ கொண்டு வராங்க, 6,000. இது யார் எடுத்துக்கிறாங்க, ஓல்டு பார்ட்னர்ஸ். அவங்களுடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா 5:1 ரேஷியோ எடுத்துக்கிறாங்க. யார் எடுத்துக்கிறாங்க, வீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் 2 Pearl's capital account. இவருக்கு ஒரு 5,000, இவருக்கு ஒரு 1,000 எடுத்தாச்சு. I hope so could now means calculating the journal entry or passing the journal entry for sharing the goodwill அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். Derry brings cash for his share of goodwill. So அவங்களோட ஷேர்னா 6,000, the 6,000 sacrificing partner உங்களோட sacrificing ratio எடுத்துக்கிறாங்க, ஓல்டு பார்ட்னர்ஸ் தான் அவங்க. அந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் வித்ட்ரூ த என்டையர் அமௌண்ட், வித்ட்ரா பண்ணாங்க, அந்த என்ட்ரி ரிவர்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. வீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் அண்ட் Pearl's capital account டெபிட் டு பேங்க் எவ்வளோ இருக்குது வேல்யூ. ஸோ த வேல்யூ பீயிங் 5,000 ஹியர், 1,000 here, overall value is 6,000. I hope so you could not understand the method of passing the journal entry. இப்போ பாஸ் பண்ண இந்த journal entry நம்ம போஸ்டிங் பண்ணி ஆகணும். So we have to post that. இதை போஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னாக்க, பேங்க் அக்கௌண்ட்டில் வீணா அக்கௌண்ட்டில் வீனாஸ் கேபிட்டலில் பை பேங்க் ஓகே, வீனாஸ் அக்கௌண்ட்டில் பை பேங்க் 5,000 rupees. அதே சமயத்தில் Pearl's அக்கௌண்ட்டில் பை பேங்க் 1,000 போட்டாச்சு. அதே மாதிரி இதில் வரும்போது வீணாவில் வரும்போது 2 பேங்க் வீணா அக்கௌண்ட்டில் 5,000 அண்ட் Pearl's அக்கௌண்ட்டில் 1,000 போட்டு முடிச்சாச்சு, ரைட். ஸோ வி ஹவ் போஸ்டட் ஆல் திஸ் திங்ஸ். பேங்க் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். நீங்கள் அங்கே கொண்டு போனீங்கன்னா தேவையில்லாமல் எக்கச்சக்கமாக கச்சாமச்சான்னு இருக்கும். ஸோ பேங்க் கேன்சல். ஸோ நத்திங் வில் பி அட்ஜஸ்டட். இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்.
So such a way நம்ம goodwill treatment is completed. So இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் goodwill எப்படி சொல்லிட்டாங்கன்னா goodwill of the firm கொடுத்துட்டாங்க. goodwill of the firm கொடுத்துட்டாங்கன்னா இன்கமிங் பார்ட்னரோட ஷேர் மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச பிறகு என்ன ஆயிடுச்சு, அவர் கேஷ் கொண்டு வந்தாரா, நோ கேஷ்னா கேஷ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஓல்டு பார்ட்னர்ஸ் இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் பண்ணி ஆகணும். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா ஓல்டு ரேஷியோ நியூ ரேஷியோ கொடுத்துருக்கோம். அஃப்கோர்ஸ் we are able to get the sacrificing ratio. அந்த sacrificing ratio ரெண்டு பேருக்குமே பிரித்து கொடுத்துட்டோம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் இந்த sacrificing ratio போட்டாச்சு. போட்ட பிறகு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடறாங்கட்டா அந்த என்ட்ரி அப்படியே உல்டாக போட்டிங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடும். That's how we will now pass the entry for this one. I hope you could not understand. Now finally we are going to close the books of accounts. So revaluation account first close பண்ணுறோம். 11,000 we have 9,000 rupees surplus and the surplus வந்து old partners பிரித்து கொடுத்துருணும். So capital account யார் யார் இருக்கிறாங்க, வீணா அண்ட் பேர்ல் இருக்கிறாங்க. என்ன ரேஷியோ, ஓல்டு ரேஷியோ 2:1 அப்படின்னா 6,000 வீணாவுக்கு, பேர்லுக்கு 3,000 rupees. That value can be recorded here. So revaluation account profit இங்கே 6,000 இங்கே 3,000. So revaluation account closed. Now I am going to close the capital account. So capital account close பண்ணும்போது 60, 20, 80, 92, 97,000 rupees I am getting here. 97,000 rupees. Okay, அதில் 5,000 போயிடுச்சுன்னா 92,000 is the final balance carried on to be transferred to the balance sheet. அதே மாதிரி பேர்ல் வரும்போது 40 plus 10 50 56 57,000 rupees and 57ல 1,000 போயிடுச்சு. Then balance will be 56,000 will be transferable here. Dairy caseல no other things available in the debit side, only one item. So அதனால் data நம்ம இங்கே போட்டலாம் 30. This value will be transferable to the balance sheet as a capital. So capital account for Veena, Pearl and Dairy. வீணாவுக்கு எவ்வளோ இருக்குன்னா 92,000 rupees, பேர்லுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 56,000 இருக்குது, அண்ட் டெரிக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 30,000 rupees இருக்குது. Now if you are summing up of all this value, the final value will be 9,000 வருது அப்படின்னா ending with 9,000 I think so. The value will be 1,89,000. I just copy this from the book. 92, 56, 30,000, 10,000 correct. இங்கே வரும்போது 30 plus 30, 60,000 should be in the bank. பேங்க் அக்கௌண்ட் போட்டாலும் உங்களுக்கு இதே தான் ஆன்சர் வரப்போகுது. பெட்டர் யூ கேன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே வரும்போது 60, 11, 30, 20, 8, 60. So 1,89,000 rupees we get the final answer. I hope so could not understand. The final illustration, question number 27. The subsequent illustrations means classes will discuss the exercise problems also.